ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா, வெயிலில் அலைஞ்சு உடம்பு கருப்பாயிருச்சு, ஏதாச்சும் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வெயிலில் அடைஞ்சு உடம்பு வந்து கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இதுக்கு என்ன சொல்யூஷன், வீட்டு மருத்துவத்தில் என்ன இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், யாருக்கெல்லாம் வந்து வெயில்னால அதிக அளவு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேபிடோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஓட்டுறவங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலையில் இருக்கவங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் டெலிவரி பாயாக வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல இந்த கிரெடிட் கார்டு செக்ஷன்ல வேலை பார்க்குறவங்க, அப்புறம் ரோட்டு ஓரமாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த சிம் கார்டெலாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே ரோட்டில் வந்து சேல் பண்ணுறவங்க, ரோட்டு கடை வச்சிருக்கவங்க, சிவில் ஜாப்ல வேலை பார்க்குறவங்க, ரோட் ஷோ நடத்துறவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க, போஸ்ட்மேன், அப்புறம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அப்புறம் இந்த எஃப்எம்சிஜி ஃபீல்ட் ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ரெகுலராகவே வெயில்ல வந்து அலையிறது அவங்களுக்கு முழு நேர வேலையா இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர் வந்து டல் ஆகுறது. ஸோ அவங்களுக்கு வந்து சன்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கழுத்து, அக்கல் பகுதியில், உள்ளங்கையில, இடுப்புல, கால் பகுதியில், தொடைகள்ல வந்து அரிப்பு ஏற்படும். எரிச்சல் இருக்கும், ஒரு சிலருக்கு தோல் எரிச்சல் இருக்கும். ஸோ இதெல்லாம் குணமாகணும்னா இப்போ நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் இதை ஃபாலோ பண்ணா போதும். என்ன அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு வேப்ப இலைகளை பிடிங்கிக்கோங்க. பிடுங்கி அதை ஒரு மிக்சி ஜார் உங்களுக்குன்னு ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அம்மி இருந்துச்சுன்னா ஸோ அதை எடுத்துக்கலாம். போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சி உடம்புல தடவி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்கு. தண்ணிக்கு பதில் நீங்கள் ரோஸ் வாட்டர் வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அரைச்சி உடம்பு பூரா பூசிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வரலாம். வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த கலர் மங்குறது, அரிப்பு ஏற்படுறது, தோலில் ஏற்படக்கூடிய எரிச்சல், அப்புறம் வியர்வையினால வரக்கூடிய ஸ்மெல்லு, ஸோ இதெல்லாமே வந்து டோட்டலாகவே ரிமூவ் ஆயிரும். ஏன்னா வேப்பலை வந்து இயற்கையான கிருமி நாசினி அப்படின்றதுனால இதை ஃபர்ஸ்ட் வந்து சுத்தம் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு ரொம்பவே வந்து குளிர்ச்சி ஏற்படுத்தும். அதனால சைனஸ் இருக்கவங்களாம் ரொம்ப நேரம் பூசிட்டு இருக்க வேணாம். ஒரு 15 மினிட்ஸ்ல குளிச்சுட்டா போதுமானது. முக்கியமா நீங்க என்ன கவனிக்கணும்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த கண்ணு உதட்டுல மட்டும் படாம அப்ளை பண்ணுங்க. இல்லப்பா என்னால வந்து இதெல்லாம் ரெகுலர் லைஃப்ல பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு நீம் சோப்பும் அவைலபிளா இருக்கு. நான் இப்போ ப்ராடக்ட்ஸ்ல காமிக்கிறேன். இதான் வந்து நீம் அண்ட் துளசி சோப்பு. ஸோ இதையும் நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு தோல்ல அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை தக்க வைக்கிறதுக்கும், ஸ்கின்னை சாஃப்டா வைக்கிறதுக்கும், வெளியில எக்ஸ்டர்னல் பாக்டீரியால இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கும் சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சோப்பை வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஜாப்ல இருந்தீங்கனாலே ஸ்பெசிஃபிக்கா செலக்டடா இந்த மாதிரி சோப்ஸை வந்து பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அப்பதான் பாதிப்புல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயில்ல டெய்லி இருக்கவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற எதுவும் குறிப்புகள் தெரிஞ்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.